ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டெர்லின் சமையல். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறேன். நீங்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, நன்றி. இன்றைக்கி நான் என்ன செய்கிறேன்னா, இந்த கோதுமை தோசை எப்படி செய்யணும்னு நான் காட்டுறேன். நீங்கள் செய்து பாருங்கள். இப்போ நான் எங்களுக்கு தேவையான அளவு நான் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கலக்கிடுங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி. இப்படிப்பட்ட இது வச்சுருந்தீங்கன்னா சீக்கிரம் கலங்கும். இப்படிப்பட்ட இது வச்சு நம்ம கலக்குனா கட்டி கட்டியாக கிடக்கும். ரொம்ப கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்படிப்பட்ட ஸ்பூன் வச்சு கலக்குனா. அதனால் இப்படிப்பட்ட மிக்சிங் இது வாங்கினீங்கன்னா சீக்கிரம் கலங்கும். கட்டியெல்லாம் சீக்கிரம் கலங்கிடும். எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி விட்டுடுங்க. கொஞ்சம் தண்ணியாக தான் கரைக்கணும், அப்போ தான் அந்த தோசை நல்லா இருக்கும். ரொம்ப கட்டியாக வந்து அந்த கல்லுலேருந்து அப்படியே உருண்டு வந்துடும். அப்புறம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் நீங்கள் இந்த கல்லில் ஊற்றினாலும் நல்லா வரும். சுருளும் ஆனாலும் இந்த ரொம்ப சுருளாது. மற்ற மாதிரி அந்த கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா ரொம்ப சுருண்டு மடங்கிட்டு வரும். இந்த இதில் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா வரும். அந்த மற்ற தோசை மாவு மாதிரி தான். இந்த மாதிரி கலக்கி வச்சுட்டு சுட வேண்டியதுதான். நல்ல ஹெல்த்து. காலையில் ஒன்றுமே இல்லைன்னா கூட திடீர்னு நேரம் வந்துட்டா கூட படார்னு இதை எடுக்கணும், மாவை எடுக்கணும், கலக்கணும், சுடணும். இதுக்கு கூட சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் நாங்கள் அடிக்கடி இது செய்வோம். இப்போ எப்படி தோசை சுடுறதுன்னு பார்க்கலாம். நல்ல தோசை கல் சூடான பிறகு கொஞ்சம் இந்த கோதுமை மாவை இந்த தண்ணியாக கரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா வரும். கோதம்பு மாவில் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு புக்கில் தான் படித்தேன். யூஸ் பண்ணால் அந்த கால் வலியெல்லாம் வரோன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் கோதம்பு திங்ஸுக்கு கோதம்பில் செய்கிற எந்த இதுக்கும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ண மாட்டேன். நான் நான்ஸ்டிக்கும் அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல. அது இந்த தோசைக்கெல்லாம் நல்லா தேய்ச்சி இதெல்லாம் எடுத்துட்டேன்ல, அதனால் அது இதான பிறகு தோசை வர மாட்டேங்குது. ஒன்று சுட்டு பார்த்தேன், வரையில. இனி இதில் 2 முட்டை நல்லா வரட்டின பிறகு வரும். அல்லது உள்ளி தேய்ச்சி பார்த்தா வரல. இனி முட்டை பொரித்த பிறகு இந்த கல் நல்லா வரும். அதனால் நான் இதை வச்சுட்டு இப்படி எமர்ஜென்சிக்கு இருக்கும்போது இந்த நான்ஸ்டிக்காக தான். இந்த நான்ஸ்டிக்கும் நான் ரொம்ப சீப்பாக கிடச்சி அதனால நான் இதை வாங்கினேன். எல்லாத்தையும் நான்ஸ்டிக்கும் ரொம்ப வாங்க மாட்டேன். இது கொஞ்சம் பிண்டாயெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் சீப்பாக போட்டுனாங்க. சரி, ஏதோ உதவுமே வாங்குவோன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சு இப்போ உதவிட்டு ஒரு பழைய தோசை மாவு இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் கொஞ்சம் போட்டு இந்த மாவை கலக்குனீங்கன்னா நல்லா வரும். நல்ல புளிச்சது மாதிரி நல்ல இந்த ஓட்டையெல்லாம் ரொம்ப விழும். மற்ற மாதிரியும் விழும், ஆனாலும் இது கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னும் இது நான் ஒரு மாவு கலக்கி இருக்கிறேன். இனி ஒரு நாள் இந்த கேழ்வரகு கோதம்பு போட்டு எப்படி தோசை சுடுறதுன்னு ஒரு நாள் நான் காட்டுறேன். இன்னொன்று சுடுறேன். இப்படி ஊற்றிட்டு அழுத்தி ஸ்பூனை வச்சு நீங்கள் தேய்ச்சி அந்த ரவுண்டு பண்ணிங்கன்னா
தோசை உருண்டுட்டு பிஞ்சிட்டு வந்துடும். அதனால் இந்த லைட்டாக தான் அந்த ஸ்பூனை வச்சு மேலாப்பில் அப்படி தோசை இப்படி போடணும். அப்போ தான் தோசை நல்லா நல்லது உருண்டுட்டு அப்படியே வந்துடும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஹெல்த்தியான நல்ல அந்த முறுமுறான பார்த்தீங்களா, நல்ல முறுமுறான தோசை லேஸ் போல் இருக்குது இந்த தோசை எல்லாம் பாருங்கள். நீங்கள் நல்லா கொஞ்சம் தண்ணியாக கரைக்கணும், அப்போ தான் தோசை நல்லா வரும். ரொம்ப கட்டியாகவும் கரைக்கக்கூடாது. இப்போ நான்ஸ்டிக் ஆனால கொஞ்சம் திக்காக இருந்தப்புறம் வந்தது. மற்ற காலில் நீங்கள் திக்காக கரைச்சிங்கன்னா தோசை நல்லா வராது. இது கொஞ்சம் திக்காக இருந்தப்புறம் நான்ஸ்டிக் ஆனால வந்தது. இதே மாதிரி ஹெல்த்தாக செய்து பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளையிலே கொடுத்து பழக்குங்க. இது கொத்தமல்லி புதினா தேங்காய் புளி போட்டு சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இனி இந்த கேழ்வரகு தோசை எல்லாம் ரொம்ப டேஸ்டியாக அப்படி செய்கிறதுனால அடுத்த வீடியோ போட போகிறேன். இன்னொன்று என்னுடைய சேனலில் நிறைய வெஜிடபிள்ஸ் பொரியல்ஸ், நிறைய ஆயில் இல்லாமல் ஃபிஷ் கறி எல்லாம் போட்டிருக்கிறேன். எல்லாத்தையும் திறந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நமக்கு ஆயில் இல்லாமல் செய்தால் ஆயிலும் லாபம், ஹெல்த்துக்கும் நல்லது. அதனால் நான் ட்ரை பண்ணி செய்தது. நீங்கள் இந்த செய்து சாப்பிட்டுட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ ஆல்.